எல்லாத்தையும் காரணம் தெரிஞ்சு பிரம்ம வித்தியன்னு நிறைஞ்ச வித்திய நம்முடைய எல்லா வஸ்துவும் ஒரு வஸ்து தான்னு தீர்மானம் பண்ணி அனுபவிச்சு கொள்றது. வாயால நினைச்சோம்னா இன்டர்வியூல தெரிஞ்சு போயிடும். அதை அனுபவத்துக்கு கொண்டு வர வேண்டியது அது பெரிய ஆத்ம வித்தியை. ஆனா அந்த ஆத்ம வித்தியை வரணும்னா மனசுக்கு நல்ல சக்தி வேணும். அது அனுபவத்துக்கு வரணும்னா அவ்வளவு திருடமான மனசுக்கு தான் அனுபவத்துக்கு வருவது. அந்த திருடப்படுத்திக்கிறதுக்கு இந்த சில்லற வித்தியைகள் தான் நமக்கு நிறைய நல்ல ஞானம் வந்தா தான் அந்த வித்தியனுடைய மனோதிடமானது அதுல வரும் பாக்கிய வித்தியெல்லாம். அதனால எல்லா சாஸ்திரங்களையும் அதுக்கு சாதனம் அது. அதனால மேத்தமேட்டிக்ஸ் ஒரு சாசனம் தான், எல்லாம் ஆத்ம வித்திக்கு சாதனம் தான் அது. அப்படிப்பட்ட சகல வித்தியைகளும் நமக்கு அப்படியே இது சின்ன சின்னமா இருக்கிற வித்தியைகள் எல்லாம் கொஞ்சம் உருப்படுத்தி ஒரு ரூபப்படுத்தி ஒரு 2000 வருஷமாவே இறங்கு வருஷமா தான் இருக்கு. அதுல இருந்துதான் சொல்ற வழக்கம். இந்த பாக்கி தேசங்கள்ல எல்லாம் அவளுடைய முன்னேற்றத்தை பார்த்தா முதல்ல ரொம்ப கரடு முரடா இருந்திருக்கு. வர 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 நைசா போய் வசந்த நிலை வந்திருக்கு. அப்படி அவளுடைய சிற்பத்திலயோ எல்லாத்துலயும் பாக்கி தேசங்கள்ல தான் அப்படி இருக்கு. இந்தியா தேசத்துல பார்த்தா முதல்ல இருந்தது ரொம்ப அழகா இருந்திருக்கு. வர 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 குறைஞ்சுட்டு இருக்கு. இப்ப ஒரு செவுத்துல எழுதிக்க முடியாத எழுத்துக்களுடைய அழகை பார்த்தாலும் இப்ப 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முந்தி எழுதுறேன், 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முந்தி எழுதுறேன் செவுத்துல எழுதிக்கிற எழுத்தெல்லாம் பார்த்தா மண்டையா லைனும் இல்லாம ஒண்ணும் இல்லாம போனாங்கன்னா எழுத்து இல்லாம அது இறக்கணும் இல்லாம அப்படி எழுதி கிடக்கு 200 வருஷத்துக்கு வந்து. அதுக்கு முந்தி சோழ ராஜாக்கள் இருந்தது கொஞ்சம் விஜயநகர்ன்றது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. சோழ ராஜாக்கள்ல இன்னும் நல்லா இருந்தது. பல்லவ ராஜாக்களுடைய எழுத்துக்களையும் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா மிஷின்ல எழுதுற மாதிரி இருக்கு. செவுத்துல எழுதினதெல்லாம் அவ்வளவு ஃபிளவரி லெட்டர்ஸ், அவ்வளவு இலக்கணம், அவ்வளவு சாஸ்திரம், அவ்வளவு நல்லா இருக்கு. அதுக்கு முந்தி பிராமின்னு அசோகனுடைய காலத்துல 2000 வருஷம் வந்து அதை காலம் தான் இருக்கு. போக 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 ஆரம்பிக்கிறப்பவே பர்ஃபெக்டா ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் வர வர குறைஞ்சிருக்கு. தோன்றது எல்லாத்தையும் திடீர்னு கிளம்புறப்பே பர்ஃபெக்டான சுரூபமா தான் தெரிகிறது. இதனுடைய சரித்திரங்கள்ல ஒவ்வொரு சாஸ்திரம் ஒவ்வொரு கலை இவ்வளவு பார்த்தோம்னா இப்படி இருக்கு நமக்கு. பாக்கி தேசங்கள்ல இப்ப அயர்ன் ஏஜ் வந்து ஒவ்வொரு ஏஜா வந்து கோல்டன் ஏஜா இப்ப வந்திருக்கு அவளுக்கு. இப்ப நமக்கு கோல்டன் ஏஜ்ல இருந்து கரிகாலம் அயர்ன் ஏஜா வந்திருக்கு நமக்கு ஹிருதயுகத்துல இருந்து அப்படின்னுட்டு தலைகீழ் இருக்கு. ஒரு தேசத்துக்கு நம்ம தேசத்துக்கு. அதனால நமக்கு என்ன புத்திக்கு கண்ணுக்கு என்ன தெரியுதோ, இப்ப நம்ம இந்த புத்திக்கு என்ன தெரியுதோ அதுதான் சரி. அதுக்கு மேல நான் ஒண்ணு கவனிக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னு இல்லாம நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டுதான் ஒண்ணு நல்லது சொல்லாதுன்னு இருக்கிறத நம்ம வந்து அது தப்பு இது தப்பு அது தப்பு, அதனால அவனுக்கு ஒண்ணும் தெரியல மூடத்தமா நாட்டு முத்தா அப்படிங்கிற தீர்மானம் பண்ணிக்கொள்ளாம விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள அந்த விஷயத்தை அறிஞ்சுக்கணும். அதுல என்ன நல்லதா இருக்குமோ, எந்த புத்துல எந்த பங்கு இருக்கோ நமக்கு தெரியாது. இதெல்லாம் நல்ல மிசிகளை நம்ம விட்டுட்டோம்னா அப்புறம் அழுக முடியாது இருக்கும். இன்னும் மோசம், இப்பவே ரொம்ப மோசமாக இருக்கும். இன்னும் போக முடியாத நமக்கு வரும். அப்படிங்கிற நிலையில உன்னையும் நம்ம வந்து கண்டனம் பண்றதுக்கு அதிகாரம் இருக்குன்னு நான் ஒண்ணும் நினைச்சானே, நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அதிகாரம்னு அது மாத்திரம் தெரிஞ்சுட்டு நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய வழிய நாம எல்லாம் செய்யணும். அதுதான் ராஜாங்கம் ஒண்ணும் இல்லை, அவள் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல. ஒரு இது வரைக்கும் ராஜாங்கங்களுடைய பொறுப்பா இருந்து தனி ஜனங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு இருந்திருக்கு. இப்ப நம்ம என்ன ஏழையோ, என்ன கஷ்டப்படுறோம், என்ன ஆபத்தோ, என்ன சம்பத்தோ எது இருந்தாலும் நாம் எல்லாரும் சேர்ந்து 10 பேரா சேர்ந்து நாமே முதல்ல இண்டிவிஜுவலா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பணத்தை கொண்டு செய்யணும்னா 10 பேரா சேர்ந்து நம்மளாலே சக்தியான பணத்தை கொண்டு கொஞ்சம் அதை சேர்த்து அதுல இருந்து பணத்தினாலையும் நீ செய்யணும். 10 பேர் சேர்ந்து தனித்தையாவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படணும். அப்படி நம்மளுடைய சாஸ்திரங்களை என்னென்ன இருக்குன்னு நாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு வேண்டிய பிரயத்தனங்களை பண்ணணுங்கிற ஞாபகத்தை எல்லாருக்கும் தெரிவிக்கணுங்கிறதுக்காக அதுக்கு எல்லாத்துக்கும் மூலம் ஆஞ்சநேயருடைய பக்தி இருந்துச்சுன்னா நமக்கு சகலமும் வரும். சகல வித்தியர்களுக்கும் அவர் தான் ஒரு நல்ல ஒரு பிடிப்பு முதல்ல இருக்கணும் நமக்கு. அதனால அவர் தான் புத்தி, யசா, பலம், தைரியம், நிர்பயத்துவம், அரோகதா, அஜாட்யம். அஜாட்யம்னா ஜடமா டிப்ரெஸ்ஸா இருக்க ஒரே சித்திரமா அது இல்லாம இவ்வளவு தெரியும். வாக்கால சொல்ல முடியாது, வாக்குப்படுத்தல் இவ்வளவு இருக்கும். வாக்கால சொன்னா புரட்சியா இருக்கிறது மனசுக்கு, அவளுக்கு மனசுக்கு உள்ள செல்ல முடியாது, நம்ம சொல்ல தெரியாது. அவ்வளவு வாக்குப்படுத்தும். இவ்வளவும் எதனால வரும்னா ஹனுமானுடைய ஸ்மரணத்தினால நமக்கு கிடைக்கும். ஆஞ்சநேயர் பக்தியில மீறவா ஒத்துக்க முடியாது. பலத்துல இருக்கிறவனுக்கு பக்தி இருக்காது, பக்தி இருக்கிறவனுக்கு பலம் இருக்காது. பக்தியிலையும் ஆஞ்சநேயருக்கு மேல பக்தம் கிடையாது, பலத்திலையும் ஆஞ்சநேயனை காட்டிலும் வீரியத்திலையும். இந்த நம்ம ஊர்ல எல்லாம் ஹனுமார்னு பேரு ஆஞ்சநேயருக்கு. இந்த கன்னியாகுமரி முதற்கொண்டு அதேமா சித்தூர் வரைக்கும் தமிழ் ஊர்ல எல்லாம் ஹனுமார்னு பேரு. தெலுங்கு தேசத்துல போனா கொஞ்சம் ஆஞ்சநேயர் ஒன்னும்
ஆஞ்சநேய ஆஞ்சநேயன்ற பேரு கொஞ்சம் தெலுங்கு தேசத்துல கொஞ்சம் ஜாஸ்தி. இங்க ஹனுமான்கிற பேரு கொஞ்சம் ஜாஸ்தி. தெலுங்கு தாண்டி கன்னடம் தாண்டி ஹனுமந்தான்னு சொல்றது கன்னட தேசத்துல ஹனுமந்தா ஹனுமந்தான்னு சொல்றது. நாம ஹனுமாருங்கிறோம், ஹனுமந்தாங்கிறது. அது கன்னட மகாராஷ்டிர தேசம் போயிட்டா இந்த பேர்லாம் தெரியாது. மாருதி மாருதின்னு சொன்னதான் அவங்களுக்கு தெரியும். மாருதிங்கிற சொல்றாங்க. மகாராஷ்டிரம் தாண்டி சென்ட்ரல் ப்ராவின்ஸ், சென்ட்ரல் இந்தியா, ஹிந்துஸ்தான் ஆரம்பிச்சு பஞ்சாப், காஷ்மீர், வடக்கு யுனைடெட் ப்ராவின்ஸ் வரைக்கும் போயிட்டா மகாபீர்னு பேர் இருக்கு. பஜரங் மகாபீர், மகாபீர்னு பேர் இருக்கு. மகாவீரன்னு பேர் இருக்கு. மகாவீரன் வீரனுடைய மகாபீர் மந்திர்னு சொல்றாங்க. மகாபீர் மகாவீர்னு பேர் இருக்கு. மகாவீரன்னு பேர். மாருதின்னு பேர் மகாராஷ்டிர தேசத்துல. ஹிந்துஸ்தான் தேசங்கள்லாம் பஞ்சாப் ஹிந்துஸ்தானங்கள்லாம் மகாவீரன் பேர் இருக்கு. அந்த மாதிரி வீரியத்துல அவருக்கு சமானம் கிடையாது. நம்ம குறிக்கோளை வச்சிருந்து சகல சாஸ்திரங்களையும் நம்ம திரும்பியும் அபிவிருத்தி பண்ண முடியாத அனுகிரகம் அவர் நம்ம கொடுக்கணும்னு பிரார்த்திக்க வேண்டியது. ஆஞ்சநேய சுவாமிக்கு நம. பார்வதி பதையே.